அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் தலப்பாக்கட்டு பிரியாணி பார்த்துருக்கோம். நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த பிரியாணியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு 6 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 பீஸ் அளவுக்கு கிராம்பு, 2 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், 2 பே லீஃப் எடுத்திருக்கேன், அடுத்தது ஒரு 8 பீஸ் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நட்மெக் பவுடர், அதாவது ஜாதிக்காய் பவுடர். இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிற அளவு ஒரு 600 கிராம்ஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுக்க போகிறேன். அதாவது கொஞ்சம் 1/2 கேஜிக்கு கொஞ்சம் அதிகமாக. நீங்கள் 1 கேஜி ரைஸில் செய்கிறீங்கன்னா இதோட டபுள் குவான்டிட்டி மசாலா நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மசாலா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பிரியாணிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் 600 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா கழுவிட்டு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு இது தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு முக்கியமாக நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜிஞ்சரும் கார்லிக்கும் சேம் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கணும். ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கணும். ஜிஞ்சர் ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன், கார்லிக்கும் ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மல்லித்தழை ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு பாதி லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 120 ml கிட்ட எடுத்திருக்கேன். பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 800 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி அளவு மட்டும் இப்போ போட்டுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நான் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பெஷல் பேஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பெஷல் பிரியாணி மசாலா பவுடரும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தக்காளி கிடையாது. போன தடவை மட்டன் தலப்பாக்கட்டு பிரியாணி செய்யும்போது நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க. ஆத்தென்டிக் பிரியாணியில் தக்காளி கிடையாது. எல்லா பிரியாணிக்கும் தக்காளி சேர்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம எப்படி இப்போ ஹைதராபாத் பிரியாணிக்கெலாம் நம்ம தக்காளியே சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் இதுக்கும் தக்காளி கிடையாது. நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மசாலாலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
சிக்கன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் இதில் அரைச்சி சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்தது ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ திரும்ப பேன் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வற்றட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் அடியில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு நம்ம தம் போட போகிறோம். இப்போது ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயும் மீதி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் நல்லா சூப்பராக தம்மாகி வந்திருக்கு. இந்த ரைஸ் குக் ஆகும்போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இந்த பிரியாணி நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே உங்கள் வீட்டில் வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி இது. இப்போ இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த வீக்கெண்டு இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மட்டன் தலப்பாக்கட்டு பிரியாணி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது எந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த பிரியாணியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.